அப்துல் கஃபூர், கோயம்புத்தூர், கோவை குனியம்புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் மாபெரும் தலைவர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவரின் பெயரால் இயக்கப்படும் காயிதே மில்லத் அகாடமி என்ற அகாடமியினுடைய பொறுப்பாளர். இந்த அகாடமியின் கோவை வாழும் முஸ்லீம்கள் மற்றும் பல்வேறு பகுதியில் வாழ்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பல்வேறு சமூக சேவைகள் செய்கின்ற அமைப்பு. இந்த அமைப்பில் இன்று கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியிலிருந்து புனித அஜ் பயணம் மேற்கொண்ட அஜ் ஆஜிகளுக்கு வழியனுப்பு மற்றும் சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் காயிதே மில்லத் அகாடமி என்பது சமுதாயத்தில் ஏழை மற்றும் எளிய மக்களுக்காக பல்வேறு சமூக சேவைகள் செய்ய எண்ணியுள்ளோம். இந்த அகாடமியில் சுமார் 30 குழந்தைகள், அனாதை ஆதரவற்ற ஏழை குழந்தைகள் தங்கும் இடம், பள்ளி வசதி மற்றும் படுக்கை வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது. இந்த காயிதே மில்லத் அகாடமியின் பெயரால் பல்வேறு சமூக சேவைகள் செய்ய எண்ணியுள்ளோம். கண் பார்வையற்றவர்களுக்கு கல்வி மற்றும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் வருகின்ற காலங்களில் நோயாளிகள் மற்றும் அவர்கள் உறவினர்களுக்கு இலவச உணவு மற்றும் பல்வேறு சமூக சேவைகள் செய்ய எண்ண நாடியுள்ளோம். இது சமூக அமைப்பான KMCC, கேரளா முஸ்லீம் கல்ச்சரல் சென்டர் என்கின்ற அமைப்பும் இதனுடன் இணைந்துள்ளது. இவர்கள் KMCC நபர்கள் சவுதி அரேபியாவில் சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை அங்கமாக கொண்ட அமைப்பு. இது பல்வேறு நாடுகளிலிருந்து வருகின்ற ஆட்சிகளுக்கு சமூக சேவை மற்றும் உதவிகள், மருத்துவம் மற்றும் அனைத்து விதமான இலவச உணவு மற்றும் அனைத்து விதமான உணவுகளும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனது அருகில் திரு KP முகமது குட்டி அவர்கள் இருக்கிறார். பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்த ஆட்சி உம்ரா, அதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடிகள் நிறைய சொல்ல வேண்டியது. காலத்தின் ஹாஜிகளே, இந்த புனிதமான பயணத்தில் ஒன்றாவது பயணம் சார்ந்த, இரண்டாவது இந்த ஹஜ் சார்ந்த ஆத்மார்த்தமான வரலாற்று பின்னணி. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் மெடிசன், ஃபாஸ்ட் மவுத். அதனால என்ன கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் அன்னைக்கே சொன்னாங்க, ஒரு காலம் வரும் திரும்பவும் உங்களுக்கு கவனமாக போட்டாலே பார்த்துட்டோம். இப்போ எல்லாம் லேட்டஸ்டாக மையத்தாலாம் போட போட்டுருக்காங்க. அதே தவிர அபாதாகிவிட்டார்கள். அதை பார்த்துவாங்க. ஹஜ்ஜில் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். கொண்டு போகாதீங்க, எதை ஸ்மார்ட் போர்ட் கொண்டு போகாதீங்க. கண்ணை வச்சுட்டு இந்த சைட் தான் நிற்கிது. ஹாஜியாக கூப்பிட வேண்டியதை செய்தான் கூப்பிட வேண்டியதாக வச்சா இல்லையா? அதனால தனிப்பட்ட ஏற்பாடுகள் குறித்து தெளிவு. இது ஏன் நான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு சொல்ல வரும்போது புரியும். இந்த ஆத்மார்த்தமான அறிவு இல்லாத பட்சத்தில் அது ருசிக்காது. ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஆமா, நம்ம ஊர்ல ஒரு பாஷை சொல்லுவாங்கன்னா, சேத்பதி பழக்கடைக்கு போனாங்க. ஏன் போனாலும் தெரியாது, ஏன் வந்தாலும் தெரியாது. ஏன் போனாலும் தெரியல, என்ன காரணம்னா வரலாறு தெரியாது. நான் போகிற இடம் என்ன, நான் செய்கிற அமல் யாது, இதனுடைய பலன் என்ன. எல்லாரும் போனாங்க, நானும் போனேன். எல்லாரும் வந்தாங்க, நானும் வந்தேன். இவர்கிட்ட எப்படி நான் ஆரம்பிச்சு மாணிக்கியது அடக்கு அதை வாய்ந்துள்ள இருக்கிறார். அதிசயம் நீங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுங்க, சவுதி அரேபியா